இதில் இப்போது தமிழ் தேசியம்ங்கும்போது முன்னாடி நிறைய பேர் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாமே வந்து அவங்க திராவிடத்து கூட போய் கட்சியில் ஐக்கியமானாங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்ததும் தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள்னு சொல்லி வந்திருக்காங்க. அப்போ அவங்க வந்து தமிழ் தேசியத்தை ஒரு பாதிக்கு பாதி அவங்க தூக்கி பிடிக்கிறாங்க. அதில் தமிழ் தேசியத்தில் இருக்கிறவங்க வந்து நிறையா விமர்சனங்கள் அவங்களுக்கு இருக்குது. ஒன்றா இந்த பக்கம் நில்லோ இல்லைனா அந்த பக்கம் நில்லுங்கிற விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் கடைசி வரைக்கும் இன்றைக்கி வந்து தமிழ் தேசியத்தை பிடிச்சிக்கிட்டு வேறு எந்த இடத்துலையும் கூட்டணியில் போய் காம்ப்ரமைஸ் ஆகாமல் இருக்கிறது வந்து சீமான் அவர்கள். அந்த எட்ஜு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான தமிழ் தேசியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு சீமானுக்கு வந்து அந்த செல்வாக்கு கிடைக்கும். இல்லை, அவர் நிறைய விவசாயிகள் சார்ந்த போராட்டங்களெல்லாம் எடுக்கிறாரு. பனைமர கல் இருக்கிற போராட்டம் ஆகட்டும், இப்போ மாடு மேய்ச்சல் நில உரிமைக்கு உண்டான போராட்டமாக இருக்கட்டும், அதே மாதிரி சுற்றுச்சூழலியல் போராட்டங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து விவசாயிகள் நலன் சார்ந்த போராட்டங்களெல்லாம் எடுக்கும்போது அது அப்போ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அது விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கிறனால அந்த விவசாயிகள் மத்தியில் சீமான் அவர்களுடைய பாப்புலாரிட்டி வர்றதை பார்க்க முடியும். அப்போ இந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அதோட வந்து சட்டம் ஒழுங்கு இப்போ பாருங்கள், இந்த கோயம்புத்தூரில் வந்து அந்த பெண் பாலியல் வன்கொடுமை நடந்தது. அப்போ அந்த கோயம்புத்தூரில் நடந்த அந்த இன்சிடெண்ட்டை வந்து எந்த அளவுக்கு வந்து குரல் கொடுத்துருக்கணும். அதில் வந்து நாம் தமிழர் கட்சி போய் அந்த சட்டத்துக்கு புறம்பாக இயற்றின மதுக்கடைகளெல்லாம் அடித்தாங்க. அதுக்கு உண்டான குரல் வந்து பெரிய அளவுக்கு வந்து தாவேக்காலிருந்து வரல. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது மக்களுக்கு உண்டான போராட்டங்கள் பூரா பண்ணணும். ஆனால் இவங்க இந்த கரூர் இன்சிடெண்ட்டில் வந்து முடங்கி போயிருந்தனால இந்த டெல்டா விவசாயிகள், ஏன்னா இப்போ நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர வரைக்கும் டெல்டா பிரச்சனையை யார் பார்க்குறது? அது வந்து ஒரு அரசியல் கட்சியாக பேரலாக எல்லா பிரச்சனையும் நீங்கள் சமாளிக்கணும் ஒரே டைமில். அப்போ அதில் வந்து அவங்க தவற விட்டுட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டு இன்னும் இருக்கிற பிரச்சனையும் அதிகப்படுத்திட்டு வந்துட்டார். திமுகவுக்கு இன்றைக்கி டெல்டா மத்தியில் வந்து பெரிய சேதாரத்தை பண்ணிட்டு வந்துட்டார். ஏன்னா போன தடவை எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் அந்த 9 மாவட்டங்களில் 46 சீட்டில் 40 சீட்டு திமுகவுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. 6 சீட்டு தான் அண்ணா திமுகவுக்கு. அப்போ இந்த தடவை டெல்டாவில் வந்து பெருத்த அடி வந்து திமுகவுக்கு காத்திருக்குது. காரணம், அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு இருந்தார் அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண்ராஜ். சார், களம் தற்போது வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழல் வந்து 4 முனை போட்டி அமைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. இதற்கு இப்போ வந்து அதிமுக, திமுக, தாவேகா, என்டிகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம திராவிடம் மிஸ்ஸஸ் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து உருவாகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க இது? இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அது என்டிகேக்கு எந்த அளவுக்கு லாபமாக அமையக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கும் சார்? இதில் இப்போது தமிழ் தேசியம்ங்கும்போது முன்னாடி நிறைய பேர் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாமே வந்து அவங்க திராவிடத்து கூட போய் கட்சியில் ஐக்கியமானாங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்ததும் தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள்னு சொல்லி வந்திருக்காங்க. அப்போ அவங்க வந்து தமிழ் தேசியத்தை ஒரு பாதிக்கு பாதி அவங்க தூக்கி பிடிக்கிறாங்க. அதில் தமிழ் தேசியத்தில் இருக்கிறவங்க வந்து நிறையா விமர்சனங்கள் அவங்களுக்கு இருக்குது. ஒன்றா இந்த பக்கம் நில்லோ இல்லைனா அந்த பக்கம் நில்லுங்கிற விமர்சனங்கள் இருக்குது. அப்போ தமிழ் தேசியம்னு பார்க்கும்போது இன்றைக்கும் பெரிய அளவுக்கு வந்து அது ஈழத்தமிழர்களை பற்றி வச்சு போராடினது, அதை வந்து ஒரு பேஸாக, ஏன்னா இன்றைக்கி தமிழ் தேசியன்னு வரவங்களுக்கு பூராமே ஒரு அடித்தளம் என்னென்னா ஈழத்தமிழர்கள் தான் அவங்களுடைய பேஸாக வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அன்னைக்கு பெரிய அளவுக்கு வந்து வைகோ அதுக்காக குரல் கொடுத்தாங்க, திருமாவளவன் அவர்கள் குரல் கொடுத்தாங்க, வேல்முருகன் அவர்கள் குரல் கொடுத்தாங்க. இந்த மாதிரி எண்ணற்ற அரசியல்வாதிகள் வந்து அதுக்கு குரல் கொடுத்தாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இன்றைக்கி வந்து தமிழ் தேசியத்தை பிடிச்சிக்கிட்டு வேறு எந்த இடத்துலையும் கூட்டணியில் போய் காம்ப்ரமைஸ் ஆகாமல் இருக்கிறது வந்து சீமான் அவர்கள். அந்த எட்ஜு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான தமிழ் தேசியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு சீமானுக்கு வந்து அந்த செல்வாக்கு கிடைக்கும். மற்றபடி பார்க்கும்போது உங்களுக்கு திராவிடம்ங்கும்போது அந்த இடத்துல இப்போ திராவிட கட்சிகள் தான் இன்றைக்கி பிரதானமாக இருக்குதுங்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது, தோற்றம் இருக்குது. ஸோ இன்றைக்கி பாரதிய ஜனதாவும் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அதில் நம்ம வந்து வளர்த்துட்டு இருக்காங்க, அவங்க வளர்கிறாங்க. திமுக கூட்டணியும் அதை வளர்த்தி விட்டுக்கிட்டும் இருக்குது. அவங்கள விமர்சனம் பண்ணுறது புரியுமா? இப்போ யார் எடுத்த சொன்னாலும் இவன் சங்கின்னு சொல்லி, அவன் சங்கியே இல்லைனா கூட அவனை வந்து சங்கியாக்கி அந்த கட்சியில் கொண்டு போய் சேர்த்துற வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் திமுக பாரதிய ஜனதாவை வளர்த்தி விட்டுக்கிட்டு இருக்குது. நீங்கள் கேட்குறது நியாயம்தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி வந்து பாரதிய ஜனதா வளர்ந்துக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம வந்து கடந்து போயிட முடியாது அவ்வளோ சுலபமாக. ஏன்னா அவங்க வந்து இப்போ சொல்லுவாங்க இல்லையா, ஏதோ ஒரு படத்தில், டே நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர்றான்பாங்க.
அந்த மாதிரி வந்து இன்றைக்கி நம்ம ஊரில் இருக்கிற கட்சி பூரா ஒரு மாநிலத்திற்குள்ளார கட்சி நடத்துகிறவங்க. அவங்க 16-17 மாநிலத்தை ஆண்டுட்டு இருக்கக்கூடியவங்க ஒட்டுமொத்தமாக இந்தியாவை 3வது தடவை ஜெயிச்சு ஆடுறாங்கும் போது சாதாரணமாலாம் பாரதிய ஜனதாவை எடை போட்டாங்கன்னா அது வந்து ஏமாந்துருவாங்க யாராக இருந்தாலுமே. ஏன்னா அவங்களுக்குன்னு அந்த உழைப்புக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு, ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் த மைண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் பயங்கர லெவலில் இருக்காங்க. அதிகாரம் இருக்குது, பணபலம் இருக்குது, என்ன பலம் இல்லை அவங்கக்கிட்ட. ஸோ அதனால் அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது. ஸோ அவங்க வளர்ந்த நிலை இருக்கிறதுனால நான் இந்த கேள்வியோட நிறுத்திக்கிறேன். அதனால அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிமுக கூட்டணியில் அவங்க இருக்காங்க. பட் அவங்க இன்னைக்கு ஒரு பிரதானமான 3வது, அதாவது பாராளுமன்ற 3வது பெரிய கட்சி. ஸோ அதனால நம்ம அவங்களை வந்து அண்டர்மைன் பண்ணவும் முடியாது. ஸோ அப்போ வந்து இன்னைக்கு இத்தனை ஐடியாலஜிஸ் வந்து இங்கே இருக்குது. திராவிடம், தமிழ் தேசியம், இந்துத்துவாங்கிறதும் 3மே இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அவங்க இந்துத்துவான்னு மட்டும் இல்லை, தேசியங்கிறத ஒரு பெரிய லெவலுக்கு கையில் எடுக்கிறாங்க பாரதிய ஜனதா. வெறும் இந்துத்துவாங்கிறது மட்டும் இல்லை, தேசியங்கிற கொள்கையை ரொம்ப ஆழமாக எடுக்கிறாங்க. ஓகே சார், இப்போ இதை தொடர்ந்து சமீபத்தில் சத்தியம் டிவி ஒரு கருத்து கணிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட செக்டார் விவசாயிகள் மத்தியில் யாருக்கு செல்வாக்கு அதிகம்னும் போது கிட்டத்தட்ட 22% பேர் வந்து என்டிகே வந்து தேர்ந்தெடுத்திருந்ததை வந்து பார்க்கும்போது இது காரணம் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவர் நிறைய விவசாயிகள் சார்ந்த போராட்டங்கள் எல்லாம் எடுக்கிறாரு. பனைமர கல் இருக்கிற போராட்டம் ஆகட்டும், இப்போ மாடு மேய்ச்சல் நில உரிமைக்கு உண்டான போராட்டமாக இருக்கட்டும், அதே மாதிரி சுற்றுச்சூழலியல் போராட்டங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து விவசாயிகள் நலன் சார்ந்த போராட்டங்களெல்லாம் எடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா அது கல்லுக்குன்னு நீங்கள் பண்ணும்போது பனைமரம் யார் வச்சுருக்காங்கன்னா விவசாயிகள் தான் வச்சுருக்காங்க. இன்றைக்கி அத்தனை பேர் விவசாயத்தை நம்பி இருக்கும்போது இன்றைக்கி பனைமர தொழில்ங்கிறது வந்து ஒரு தொழிலாக தான் இருந்துச்சு. அது இன்றைக்கி எல்லாமே அது ரொம்ப முடங்கி போயிருக்குது இந்த பிரச்சனையினால். இப்போ நமக்கு என்னென்னா கல்லும் தப்பு தான், ஆனால் நீங்கள் வாட்டரில் போட்டு பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னை எல்லாம் நீங்கள் டாஸ்மாகில் விற்கும்போது அதை கம்பேர் பண்ணுன்னா கல் எவ்வளோ பரவாயில்லையே. அப்போ அந்த விஷத்தை குடிக்கிறதுக்கு இது பரவாயில்ல, இது விஷம் இல்லையே. ஒரு மரத்து கல் வந்து உடம்புக்கு நல்லதுன்றாங்க. ஸோ அப்போ அதோட கம்பேர் பண்ணும்போது இது இருந்தால் என்ன, அட்லீஸ்ட் இது வந்து எவனோ அங்கே வந்திருக்கிறவன் யாரோ ஒரு 4 பேர் பலன் அடைகிறாங்க, அதை வச்சு ஏகப்பட்ட ஊழல், கொள்ளையடிக்கிறது எல்லாமே இருக்குது. ஆனால் இன்றைக்கி பனைமரத்துக்குங்கும் போது ஒவ்வொரு விவசாயமும் பிழைப்பாங்க. அப்போ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அது விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கிறனால அந்த விவசாயிகள் மத்தியில் சீமான் அவர்களுடைய பாப்புலாரிட்டி வர்றதை பார்க்க முடியும். குறிப்பாக அந்த இஷ்யூஸ்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க. தாவிகா சார்பில் வந்து அதை தவற விட்டாங்களா அந்த இஷ்யூஸை கையில் எடுக்கிறது? ஆமாம், இப்போ இன்றைக்கி டெல்டா விவசாயிகளுடைய பிரச்சனையில் வந்து தீபாவளிக்கு அடுத்த நாளே எடப்பாடி பழனிசாமி போயிட்டு நீட்டாக அங்கே பூரா அந்த டெல்டா ரீஜனை போயிட்டு வேட்டியை மடித்து கட்டிட்டு களத்தில் இறங்கி பயிரை எல்லாம் எடுத்து பார்த்து இன்றைக்கி டெல்டா மக்களினுடைய பிரச்சனையை ஓங்கி ஒழிச்சு இன்றைக்கி அரசாங்கம் இப்போ இங்கே துரிதமாக வேலை செய்கிறங்கிறது காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஆனால் விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கே போயிருக்கும் போது மூட்டைக்கு 40 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபாய்ங்கிற மாதிரி மூட்டைக்கு 40 ரூபாய்ங்கிறது ரொம்ப ஃபெமிலரைஸ் பண்ணிட்டு வந்தார். அதெல்லாம் விவசாயிகள் மத்தியில் வந்து பரவாயில்ல நமக்காக குரல் கொடுக்குறாங்கிறலாம் இருந்துச்சு. ஆனால் இவங்க இந்த கரூர் இன்சிடெண்ட்டில் வந்து முடங்கி போயிருந்தனால இந்த டெல்டா விவசாயிகள், ஏன்னா இப்போ நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர வரைக்கும் டெல்டா பிரச்சனையை யார் பார்க்குறது? அது வந்து ஒரு அரசியல் கட்சியாக பேரலாக எல்லா பிரச்சனையும் நீங்கள் சமாளிக்கணும் ஒரே டைமில். அப்போ அதில் வந்து அவங்க தவற விட்டுட்டாங்க. ஆனால் எடப்பாடியார் அவர்கள் உடனே போயிட்டு களத்தில் இறங்கி அந்த டெல்டா விவசாயிகளை பூரா பண்ணும்போது அந்த ஒரு 10-20 நாளாக வந்து பெரிய அளவுக்கு வந்து டெல்டா விவசாயிகளுடைய பிரச்சனைகள் வந்து தமிழ்நாடு பூரா எல்லா மீடியாலும் பேசப்பட்டது. அதுதானே ஒரு அரசியல்வாதியினுடைய கடமையாகவும் இருக்கணும். அப்போ ஒரு மக்களினுடைய பிரச்சனையை நீங்கள் பேச வச்சு, அதிகமான மக்கள்கிட்ட பேச வச்சு, அதனால் அரசாங்கம் வந்து உடனடியாக ஒரு தீர்வு கிடைக்கணும். அப்போ இதை போய் எடப்பாடி அவர்கள் பெரிய அளவுக்கு அதை பூதாகாரம் ஆக்குனனால உடனடியாக வந்து இங்கேருந்து அங்கே ஓடி இதை பண்ணி அதில் திமுக நிறையா குட்டு வாங்குச்சுன்னு வச்சுக்கோங்க. இல்லாத தகவல் எல்லாம் சொல்லி பொய்யான அந்த அம்மா வந்து பொய் பேசுன்னு சொல்லி அந்த அம்மாவை திருப்பி விகடன் சார்பிலேயே அவங்க எல்லாம் பேசி அதிலெல்லாம் எடுத்து இல்லை நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை, பயிர் காட்டில் இருக்கும்போதே விளைஞ்சிருச்சுங்கிறத தான் நாங்கள் அறுத்து கொண்டு போய் காமிச்சோம், திமுக காரங்க தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு எங்களை பார்த்தா பொய் பேசுகிற மாதிரியா இருக்குதுங்கிற அளவுக்கு இவர் போய் உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டு இன்னும் இருக்கிற பிரச்சனையும் அதிகப்படுத்திட்டு வந்துட்டார். திமுகவுக்கு இன்றைக்கி டெல்டா மத்தியில் வந்து பெரிய சேதாரத்தை பண்ணிட்டு வந்துட்டார். ஏன்னா போன தடவை எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் அந்த 9 மாவட்டங்களில் 46 சீட்டில் 40 சீட்டு திமுகவுக்கு தான் கொடுத்துருந்தாங்க, 6 சீட்டு தான் அதிமுகவுக்கு. அப்போ இந்த தடவை டெல்டாவில் வந்து பெருத்த அடி வந்து திமுகவுக்கு காத்திருக்குது. காரணம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கே போய் பொறுப்பு இல்லாமல் அதாவது வந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளே நீங்கள் பொய் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே குற்றவாளி ஆக்கிட்டு வந்தது. இதை எந்த விவசாயியும் வந்து ரசிக்கலை. அப்போ அந்த இடத்துல பூரா விஜய் அவர்களும் இதில் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாருன்னா
விவசாயிகள் மத்தியில் வந்து விஜய்க்கு அதில் வந்து நல்ல பேர் கிடைச்சிருக்கும். அந்த வாய்ப்பை வந்து அவங்க தவற விட்டுட்டாங்க. குறிப்பாக சார் இப்போது தேர்தல் நெருங்கிட்டு வர வேலையில் வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஆல்ரெடி திமுக மேலே நிறைய இருக்குது. ஆனால் மீண்டும் மீண்டும் அதை வந்து உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்படி தெரிஞ்சே பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் அது இல்லை? நீங்கள் அதாவது வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, தலைக்கு மேலே வெள்ளை போனால் ஜான் என்ன முளம் என்னங்கிற மாதிரி. அப்போ நீங்கள் இவ்வளோ 4.5 வருஷம் செய்ய வேண்டிய விஷயத்தை பூரா செய்யாமல் நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை பூரா வெறும் 13% மட்டுமே நிறைவேற்றி 13% எங்கே இருக்குது, 98% எங்கே இருக்குது? அப்போ மக்கள் என்ன அவ்வளோ மாக்களாவாக இருக்காங்க? இந்த அளவுக்கு நீங்கள் போய் பேசுனீங்கன்னா ஆமான்னு ஒத்துக்கிட்டு போகிறதுக்கு. அப்போ இந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அதோட வந்து சட்டம் ஒழுங்கு இப்போ பாருங்கள், இந்த கோயம்புத்தூரில் வந்து அந்த பெண் பாலியல் வன்கொடுமை நடந்தது. அப்போ அந்த கோயம்புத்தூரில் நடந்த அந்த இன்சிடெண்ட்டை வந்து எந்த அளவுக்கு வந்து குரல் கொடுத்துருக்கணும். அதில் வந்து நாம் தமிழர் கட்சி போய் அந்த சட்டத்துக்கு புறம்பாக இயற்றின மதுக்கடைகளெல்லாம் அடித்தாங்க. அதுக்கு உண்டான குரல் வந்து பெரிய அளவுக்கு வந்து தாவேக்காலிருந்து வரல. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது மக்களுக்கு உண்டான போராட்டங்கள் பூரா பண்ணணும். அடுத்தது இன்றைக்கி இந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் இருக்குது. சரி, இந்த இப்போ இன்றைக்கி ஒரு அரசாங்க ஊழியர்கள் எடுத்துக்கோங்க. அரசாங்க ஊழியர்கள்ங்கிறது 95% வாக்கு வங்கி திமுகவினுடைய வாக்கு வங்கி. ஆனால் இன்றைக்கி அரசாங்கத்தினுடைய வாக்கு வங்கி எப்படி இருக்குது? அரசாங்க ஊழியர்கள் வாக்கு வங்கி திமுகவுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் நடமுடிக்கிறாங்களா? இப்போ இல்லை சார், சம்பள பேலன்ஸே நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுவோம். எலெக்ஷன் வரட்டும் உங்களை எதிர்கட்சி ஆக்குறான்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் எங்களுக்கு நீங்கள் அக்கறையும் அனுசரணையும் காமிக்கிறீங்க. நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது, ஆளுங்கட்சியாக இருந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லைங்கிற முடிவில் அவங்க உட்காந்துருக்காங்க. விவசாயிகள் எப்பயுமே டெல்டா இவங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த மழை வெள்ளத்தில் எவ்வளோ பிரச்சனையாச்சுன்னு பார்த்தோம். சிட்டியில் வெறும் 3-4 நாள் தான் மழை வந்துச்சு தீபாவளிக்கு முன்னாடி. ரோடு இப்போ பார்த்தீங்க இல்லையா, ஏதாவது ஒரு ரோடு உருப்படியாக இருக்குதா? இல்லை. எங்கே பார்த்தாலும் குண்டு குழி, ரோடே இப்போ கணத்தை காணுங்கிற மாதிரி இன்றைக்கி ரோட்டை காணும் இந்த இடத்துல, வெறும் 4 நாள் மழைக்கு. அப்போது இந்த அளவுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்குது. பெண்கள் வந்து ஒரு 5 வயசுலேருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் பெண்களுக்கு வந்து இன்றைக்கி கற்பை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. அதோடு இன்றைக்கி திமுகவில் இருக்கக்கூடிய ஆட்கள், திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பொண்ணுக்கு 10-40க்கு அங்கே என்ன வேலைன்னு கேட்குறாங்க. நிச்சயமா எவ்வளோ பெரிய இதுதான் திராவிட மண்ணா? இதுதான் பெரியார் காமிச்ச பெண் உரிமையா? 10-40க்கு எங்கேயாவது பெண் போனால் உடனே வந்து அந்த பெண்ணை மானபங்கப்படுத்துருவீங்களா? அசிங்கமா இல்லையா? அதெல்லாம் நீங்கள் போய் ஸ்டேஜில் ஏறி பேசுகிறதுக்கு, டிவியில் உட்காந்து பேசுகிறதுக்கு. கூட்டணி கட்சி தலைவர் ஈஸ்வரன் பேசுகிறாரு, கொங்கு நாடு மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஈஸ்வரன் ஸ்டேஜில் பேசுகிறாரு, இந்த அளவுக்கு சமூகம் கெட்டு போயிருக்கு, இதுவும் தானே காரணம். ஏன்னா 10-30க்கு ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் கூட போய் உட்காந்துருந்து பேசுறது. இப்போ நான் கேட்குறேன், அந்த காலத்தில் காதல்கள்லாம் இல்லையா? இருந்திருக்கு. அந்த காலத்தில் நீங்கள் காதல் பண்ணுறீங்களா? உங்கள் வீட்டில் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு காதல் பண்ணீங்களா? பக்கத்து வீதிக்கு போயிருப்பீங்க, கரெக்டாக இல்லையா? இன்னைக்கு பக்கத்து வீதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்போஷர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் இன்னும் ஒரு 10 வீதி தள்ளி போகிறான். அன்னைக்கு நீ பக்கத்து வீதிக்கு போனதுக்கு இவன் 10 வீதி தள்ளி போகிறதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்குறேன் நான். அன்னைக்கு காதல் பண்ணீங்க போகிறோம், ஐயோ காதல் பண்ண பொண்ணுங்களா வாங்க எங்கள் அப்பா அம்மா முன்னாடி உட்காந்து காதல் பண்ணலான்னு போய் உட்காந்துங்களா வீட்டில்? எந்த சமுதாயத்தில் வாங்கிட்டு இருந்துட்டு இருக்கோம்? இவங்க நம்ம கலாச்சார காவலர்களாட்ட உட்காந்து பேசுகிறாங்க. திமுகவுக்கு சொம்படிக்கிறவங்களும் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறீங்களும் கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் இதை பேசுறதுக்கு அசிங்கமா இல்லையா? அப்போ இதுதான் வந்து நீங்கள் வந்து இத்தனை வருஷம் திராவிட ஆட்சியில் வந்து 10-40க்கு ஒரு பொண்ணு வந்து பையனோட போய் உட்கார்ந்துருந்தா யார் வேணா வந்து என்ன வேணா அசிங்கப்படுத்திட்டு போயிடலாமா? அப்போ என்ன 6 மணி ஆச்சுன்னா வீட்டில் பூட்டு போட்டு உட்காந்துக்கணுமா? இதுதான் திராவிட மண்ணினுடைய அடையாளமா? எங்கே பார்த்தாலும் ஊபியை பாருங்க, பீகாரை பாருன்றீங்க, இது அதை விட கேவலமால வச்சிருக்கீங்க. அப்போ நீங்கள் இனிமேல் சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் பெண்கள் ஆண்களுடன் இந்த நேரத்துக்கு மேலே போச்சுன்னா சமூக குற்றங்கள் நடக்கத்தான் செய்யும், லெட்டர் கொடுங்க, லா பாஸ் பண்ணுங்க சட்டசபையில். இதெல்லாம் இவங்க பேசுறதை கேட்டால் நமக்கு வயிறு எரியுது. இவ்வளோ தூரம் படித்து முன்னுக்கு வந்து இதுதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடா? 10-40க்கு நீ ஒரு பையனோட போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா சமூக விரோதிகள் வந்து உன்னை மானபங்கப்பாக தான் செய்வாங்க. என்ன சார், இன்னைக்கு வந்து நைட் ஷிஃப்ட்டுக்கு போய் பொண்ணு ஒர்க் பண்ணுறாங்க சார். அன்னைக்கு வீட்டில் இருந்த பெண்கள் பூரா இன்னைக்கு பல இடத்துல வந்து பெண்களுடைய சம்பாத்தியம் நடத்தி பல குடும்பங்கள் இருக்கு சார். இன்னைக்கு ஆணுக்கு இணையாக பெண்கள் எல்லா இடத்துலையும் வந்துட்டாங்க. அப்போ பெண்ணை வந்து நீங்கள் 10-40க்கு அவங்க கூட என்ன வேலைன்னா சார் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்குது போகுது சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதனால நீங்கள் இப்போ இந்த கான்டெஸ்ட்டில் இது ஏதோ ஒரு படம் வந்துச்சு, விஜயனுடைய படம். விஜய் கூட வக்கீலா வருவார், சாரி விஜய்ங்கிறேன், அஜித். நேர்கொண்ட பார்வை. இந்த நேர்கொண்ட பார்வையில் இதே தான் நடக்கும். அந்த பொண்ணு எப்படிப்பட்ட ஆளாக இருந்தால் இருக்கட்டும், நோன்னு சொன்னால் நோ தான். இப்போ சில பேர் வந்து ஒரு விலை மாதராகவே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம இந்த இது இல்லை, தனியாகவே எடுத்துப்போம், ஒரு விலை மாதர்னே கூட வச்சுக்கோங்க.
பாலியல் தொழில் செய்யக்கூடியவங்களே வச்சுக்கோங்க, அவங்களுடைய அனுமதி இல்லாமல் இவங்க பாலியல் தொழில் செய்கிறவங்க தானேன்னு போயிட்டு நீங்கள் கை வச்சுருவீங்களா மேலே? என்ன இது? அப்போ அவங்களே விலை மாதர் தாங்க, அதனால் வந்து நாங்கள் போய் மானபங்க பங்கனா எடுத்த அது எவ்வளோ அபத்தமோ அதை விட மோசமான அபத்தம் இந்த அரசியல் தலைவர்கள் இன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறோங்கிற பேரில் பேசுகிறீங்களே, இதெல்லாம் அட்டூழியமாக அநியாயமாக தெரியலையா இதெல்லாம்? அப்போ என்ன 10:40க்கு ஒரு பொண்ணு தனக்கு பிடித்த பையனோட ஒரு இடத்துல ஒரு காருக்குள்ளார உட்காந்து பேசக்கூடாதா? சொல்லுங்க, இதுக்கு யாராவது ஒரு விளக்கம் சொல்லட்டும். இல்லை 6 மணிக்கு மேலே தமிழ்நாட்டில் யாரும் காருக்குள்ளார உட்காந்து யாரு கூடயும் பேசக்கூடாது, சட்டம் போடுங்க. அப்போ நம்ம இன்னும் எவ்வளோ பின்னோக்கி போகிறோம்? இதைத்தான் நீங்கள் வந்து முன்னோக்கி கொண்டு வந்திருக்கிறீங்களா தமிழகத்தை? அப்போ அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து திமுகவுக்கு வந்து ஆதரவு, நீங்கள் திமுகவுக்கு ஆதரவு கொடுங்க, பிடிச்ச கட்சிக்கு ஆதரவு கொடுங்க, யாருமே வேண்டாங்களே. அதுக்காக இப்படி ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து நீங்கள் குற்றவாளி ஆக்குறீங்க. அவங்க பெண் இருந்தால் இந்த மாதிரி நடக்குமா? இப்போ இன்றைக்கி எல்லா வீட்டில் இருக்கிற பெண்களும் வெளியூரில் போய் படிக்கிறாங்க தானே, வெளியூரில் போய் வேலை பார்க்குறாங்க தானே. அவங்களாம் ஆண் நண்பர்களோட பழகிறது இல்லையா? ஆண் பெண் நண்பர்களோட வெளியே போகிறது இல்லையா? சினிமாவுக்கு போகிறது இல்லையா? மாலுக்கு போகிறது இல்லையா? பொது இடங்களுக்கு போகிறது இல்லையா? அப்போ எங்கேயோ ஒன்று இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சுன்னா நீ ஏன் ஆண் நண்பர்களோட அந்த நேரத்துக்கு போனேன்னா இது எவ்வளோ பெரிய அசிங்கமான கேள்வி இல்லையா? அது இதெல்லாம் தான் நீங்கள் பண்பட்ட சமூகமா? இதுதான் நீங்கள் சமூக காவலர்களோட அடையாளமா? நீங்கள் எந்த நூற்றாண்டில் நம்ம இருக்கிறோம்? இப்போ இன்னும் கொண்டு போய் 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டுக்கு தள்ளணும்னு நினைக்கிறீங்களா எல்லாத்தையும்? இதுதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடா? இதுதான் நீங்கள் தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டோங்கிறதா? தமிழகத்தை தலைநிமிர விடுங்க பாஸ், தயவு செய்து. இப்படியெல்லாம் பேசி தமிழகத்தை தலைகுனியாதி வைக்காதீங்க. அப்போ ஒரு பெண்ணு இதே தான் அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை. அந்த பொண்ணுக்கு 8 மணிக்கு அங்கே என்ன வேலை? அப்போ ஒரு இப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு பெண்ணை வந்து அடக்குறாங்கன்னு பாருங்க. இந்த இடத்துல பெண்ணியத்தை பேசுறவங்க இவங்கெல்லாம், சில பெண்களே பேசுறது அதை விட ரொம்ப கேவலமாக இருந்தது. சில பெண்களே இந்த மாதிரி கேள்விகளை வைக்கிறாங்க, அது ரொம்ப மோசமாக இருக்கு. அப்போ ஒரு பெண் ஒரு பையனோட பிடிச்சிருந்து அந்த பெண் வந்து அங்கே போகுதுன்னா அந்த பெண்ணுடைய உரிமை அது. எங்கேயாவது வந்து இன்னைக்கு அது மாஸ்டர்ஸ் படிக்கக்கூடிய பொண்ணு கரெக்டாக மேஜர் தானே, எங்கே போகணும் யாரு கூட போகணுங்கிற முடிவெடுக்கிற உரிமை அந்த பெண்ணுக்கு நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்துருக்கா இல்லையா? அப்போ அதை கேள்வி கேட்குறீங்கன்னா நீங்கள் என்னத்தை போய் ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஆளுங்க நாங்கள் தானே சொல்கிறீங்க? எங்கே நீங்கள் வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றுற இதெல்லாம் குறவழியில் நடிச்சுக்கிறது இல்லையா? அப்போ எல்லா பெண்ணையும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் அப்போ 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு வராதிங்க, வீட்டை விட்டு வெளியே வராதிங்க, எல்லாம் வீட்டில் ஜன்னல் கதவு இதெல்லாம் தாள் போட்டு உள்ளார தாள் போட்டு உட்காந்துக்குங்கிறீங்களா? இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சமுதாயம் எவ்வளோ முன்னுக்கு வந்திருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஏற்றுக்கக்கூடிய வாதமே இல்லை என்னை பொறுத்துக்கு. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமான ஆன்டி இன்கம்பன்சியை மக்கள் மீது, இதுதான் நீங்கள் சொல்ல வந்தது. அப்போது இவங்க வந்து ஏதோ ஒரு கலாச்சார காவலர்கள் மாதிரி நாங்கள் தான் அப்படியே சமுதாயத்தை காப்பாற்ற போகிறோன்னு பேசி பேசக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் பேசி தேவையில்லாமல் இந்த அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் அவப்பெயர்களை அவங்களே உண்டு பண்ணுறாங்க. அதாவது திமுகவுக்கு நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறோங்கிற பேரில், ஆளுங்கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்குங்கிற பேரில் ஆளுங்கட்சி மேலே மக்களுக்கு பெரிய எதிர்ப்பை வந்து உண்டு பண்ணுறது அவங்களே தான் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நாளொரு மேனி பொழுதொரு ஒன்றுமாக இதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ இதெல்லாம் பெரிய பிரச்சனை இருக்குது. அது பாருங்கள், அவங்க வந்து ஃபோன் வந்து 10:40க்கு இன்சிடென்ட் நடக்குதுன்றாங்க, 10:20க்கு ஃபோன் வந்துருச்சுன்றாங்க, 11:20க்கு 11:35க்கு நாங்கள் போயிட்டோன்றாங்க, 100 காவல்துறைன்றாங்க, 100 பேர் சேர்ந்து 5 மணி நேரம் தொலைவிருக்காங்க, அந்த பெண்ணை கண்டுபிடிக்க முடியல. அந்த ஒரு சின்ன செவர் இருக்குது, அந்த செவத்துக்கு பின்னாடி இந்த பொண்ணு இருந்தது போல இருக்கு. இந்த பெண் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் போலீஸ்காரங்க அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த 5 மணி நேரமாக எஃபெக்டிவாக கோம்பிங் ஆப்ரேஷன் நடந்திருக்குதுன்னு பாருங்க. அப்போ இதெல்லாம் வந்து என்ன, இது 100 பேர் தேடுற இடத்துல ஒரு 2-3 போலீஸ் போய் தேடி இருந்தால் பரவாயில்லங்களாம், 100 போலீஸ் தேடுறீங்க. அப்போ அந்த பொண்ணை இது வந்து கோயம்புத்தூர் கமிஷனர் அவர்களே சொன்னது, நான் ஒன்று இட்டுக்கட்டி பேசல. அந்த பெண்ணா நீங்களா கண்டுபிடிச்சிங்களா? அந்த பெண்ணா வெளியே வந்துச்சாங்க, இல்லை அந்த பெண்ணு தான் வெளியே வந்தாங்க. அப்போ அந்த பெண் மயக்கம் தெளிஞ்சு வெளியே வரலாம், இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்களா? அப்போ இது மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அதே மாதிரி பாருங்க. இப்போ 30 நாளைக்குள்ளார நீங்கள் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். இதில் விசாரணை நியாயமாக நடக்க முடியுமா? 30 நாளைக்குள்ளார சார்ஜ் ஷீட்னா அவங்க ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதே ப்ராப்பராக, அதாவது துரிதமாக வேலை செய்யுங்கன்னு சொல்கிறதுல ஏற்றுக்கலாம். இந்த டைம் லிமிட் கொடுத்து இதுக்குள்ளார நீங்கள் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்கன்னா எஃபிஷியண்டாக அவங்களால ஒர்க் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ ஏதாவது ஒன்று அந்த இடத்துல குளறுபடி பண்ணி எப்படி ஐயோ டைம் ஆச்சு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலான்னு பண்ணிட்டாங்கன்னா என்னத்துக்காக வருது? இங்கே தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைக்கணும், துரிதமாக நடக்கணும். ஆனால் ஒரு டைம் லைன் இப்போ ஒரு 10 நாளில் இது நடவடிக்கை எடுங்கன்னா எப்படி எடுக்க முடியாது? காவல்துறை மட்டும், காவல்துறை மேலே தவறும் இருக்குது, அதே சமயம் காவல்துறை மேலே தேவையில்லாத அழுத்தமும் வைக்கக்கூடாதுல்ல.
அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ இது எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கம், நீங்கள் அதாவது வந்து காவல்துறையை சேர்ந்தவங்களுக்கும் அதிருப்தி, ஏகப்பட்ட அதிருப்தி இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் ஒரு ரெகுலர் டிஜிபி கிடையாது தமிழ்நாட்டு. நிச்சயமா. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூபிஎஸ்சி கூட சண்டை போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. யூபிஎஸ்சி ஏற்கனவே இவங்க 3 பேர் தான் சொல்லி அனுப்பிச்சாச்சு. அவங்க அனுப்பிச்சக்கூடிய அந்த 3 பேர்த்திலேயே 2 பேர் மேலே வந்து அவங்க வந்து டிஜிபியாக பதவி உயர்வு கொடுக்கறதுக்கு தகுதியில் ஆட்கள்னு யார் சொல்கிறா? தமிழக அரசாங்கம் சொல்லுது. யாரை சொல்லுது? தமிழக அதிகாரிகளை சொல்லுது. அப்போ அவங்களை எதுக்கு நீங்கள் காவல்துறை பணியில் வச்சிருக்கிறீங்க? டிஜிபியாக வரக்கூடியதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லைன்னா காவலர்கள் அவங்க இப்போ இருக்கக்கூடிய பதவியில் எப்படி இருக்கிறாங்க அவங்க? அப்போ இது எவ்வளோ முன்னுக்கு பின் முரணான ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அப்போது இது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. எந்த இடத்துல பிரச்சனை எடுங்க, ஊழல், அமைச்சர்கள் மேலே ஊழல், ராம்சார் நிலம் பார்த்துருப்பீங்க நீங்கள், காப்பு காடுகளுக்கு உண்டான பிரச்சனை, மண் பிரச்சனை, இன்றைக்கி மண்ணல்ற ஊழல், கேரளா கடத்தப்படுதுன்ற ஒரு எவ்வளோ பிரச்சனை. அதில் 4730 கோடி, அதில் அரசாங்கத்துக்கு வருமானம் காமிச்சது வெறும் 30 கோடி. 4700 கோடி எங்கே யாருக்கு போச்சு அந்த காசு? அரசாங்கத்துக்கு வர வேண்டிய காசு. அதுக்குண்டான வரியெல்லாம் போட்டால் எவ்வளோ வரி கிடச்சிருக்கும்? அப்போ இத்தனை பிரச்சனைகள் இருக்குது. அப்போ ஆன்டி இன்கம்பன்சியை குறைக்கிறதுக்கு இவங்க எந்த விதமான நடவடிக்கை? இவங்களுக்கு என்னன்னா, மாதமான 1000 ரூபா கொடுக்குறோம்ல, ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது. பஸ் ஃப்ரீயாக கொடுக்குறோம்ல, ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது. காலேஜ் போகிற பொண்ணுக்கு 1000 ரூபா கொடுக்குறோம்ல, பாதுகாப்பெல்லாம் நீங்களே தான் பண்ணிக்கணும். இப்போ காலேஜ் கல்லூரி போகிறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, அதான் 1000 ரூபா கொடுக்குறோம் இல்லைங்க, நீங்கள் பாதுகாப்பை பார்த்துக்குங்க. பசங்க எதனா இதான் உனக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறோம்ல கல்லூரி போகிறவங்களுக்கு. அப்போ இப்படியே வந்து எதை எடுத்தாலும் 1000 ரூபா கொடுத்தோம்னா எல்லாமே இவங்களுக்கு ஓட்டு வந்துருங்கிற நம்பிக்கை. 2வது நம்பிக்கைன்னா, நாங்கள் பாருங்கள் கூட்டணி எல்லாம் இன்டாக்டாக தான் இருக்கோம், கூட்டணி பூரா இன்டாக்டாக தான் இருக்கும். அப்போ இந்த 2 மட்டும் நம்பிக்கிட்டு என்ன நடந்தாலும் நமக்கு இவங்க மக்கள் ஓட்டு போட்டுவாங்கங்கிற ஒரு அதீத நம்பிக்கையில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்டிஏவிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி போய் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சாரா இல்லையா? காலையில் வாக்கிங் போகும்போது பார்க்குறாரு, ஈவினிங் வீட்டுக்கு பழத்தத்தோட போய் என்ன கட்டாயம்? உடனே காலையில் பார்த்துட்டு மாலையில் போக வேண்டிய கட்டாயம் என்ன இருக்குது? அப்போ நீங்கள் என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியே வந்த உடனே நீங்கள் திமுக அணியை நோக்கி போகிறீங்கன்னா என்ன அர்த்தம் அது? அப்போ இன்றைக்கி சவுக்கு சங்கர் சொல்கிறது நடக்குமா நடக்காதாங்கிறது தானே இருக்குது. அப்போ இவங்க எல்லாமே வந்து ஒரு பக்கம் அதிமுக ஒன்று சேரணும்னாலும், இப்போ நான் தெளிவாகவே கேட்குறேன், ஓபிஎஸ்ஸோ டிடிவியோ இதே நீங்கள் சொல்லக்கூடிய செங்கோட்டையனோ இந்த கடந்த 4.5 வருஷமாக நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆட்சிக்கு எகென்ஸ்டாக எந்த ஒரு போராட்டத்தை இந்த 3 பேரும் செஞ்சாங்க? இல்லை, எதுவும் இல்லை. அப்புறம் இவங்க போய் எப்படி போய் இவங்க கிட்ட மக்கள் எல்லாம் இவங்க பின்னாடி நிற்கிறாங்க, உடனே இவங்களெல்லாம் சேர்த்திக்கலன்னா அதிமுகவுக்கு பாதகமாக இருங்கிறது எந்த விதத்தில் வந்து நம்ம ஏற்றுக்கிறது? எப்படி வந்து முதல்ல தினகரனை எப்படி உள்ளார விட முடியும் சொல்லுங்கள்? அவர் இன்னொரு கட்சி. இப்போ தினகரன் அந்த கட்சியை கழிச்சிட்டு அதிமுக மெம்பர் ஆகிடுவாரா? மற்ற அவரே தானே சொல்கிறாரு, இல்லை எனக்குன்னு கட்சி இருக்குது, அப்புறம் எப்படி அதிமுகவை ஒன்றிணைக்கிறத பற்றி பேசுகிறதுக்கு டிடிவிக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது? ஓபிஎஸ் அவர்கள் நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு பக்கம் ஒன்று சேரணும்னு ஆசைப்படுறீங்க, இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய நோக்கத்துக்கு நேர் எதிர்மாறாக நீங்கள் போய் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே. அப்போ இப்போ நீங்கள் செங்கோட்டையனுக்கு வாங்க. செங்கோட்டையன் வந்து இல்லைன்னா நான் ஒன்று பண்ணுறதுக்கு தான் ஆசைப்படுறேன்னா, ஒன்று பண்ணுறதுக்கு ஆசைப்படுறாலும் உங்களுக்கு வந்து எதுக்கு அவங்களோட நீங்கள் ஒரே காரில் ட்ராவல் பண்ணுறீங்க? அங்கே போய் நின்றுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ப்ரெஸ் மீட் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், கே செங்கோட்டையன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு டெபாசிட் போக போகுது. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? இந்த 3 பேர்த்தினுடைய நோக்கம் என்ன? அதிமுகவை ஒன்றிணைக்கிறதா, அதிமுகவை தோற்கடிக்கிறதா? இப்போ எடப்பாடி பழனிசாமி யாரு? அதிமுக பொதுச் செயலாளர். அப்போ எடப்பாடி பழனிசாமி தோத்தா யார் தோப்பாங்க? ஏடிஎம்கே தோக்கும். அப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு டெபாசிட் போகுதுன்னா உங்களுடைய நோக்கம் அதிமுகவுக்கு டெபாசிட் போகணுங்கிறதான நோக்கமாக இருக்க போகுது. அப்போ எந்த அதிமுகவினுடைய தொண்டனாவது இவங்க 3 பேர் செய்யக்கூடிய நடவடிக்கையில் 1% ஆதரிப்பாங்களா? அப்போ நீங்கள் ஒன்று சேர்த்துறங்கிற ஆள் இங்கே இல்லை, நீங்கள் பேசணும். அப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு வந்து இல்லை என்னைய கட்சியை விட்டு நீக்கினது வந்து வருத்தம் அளிக்குதுன்னா எப்படி நீங்கள் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு எடப்பாடிக்கு டெபாசிட் போகணுன்னா உங்களை உன்ன வச்சு கட்சியில் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? எடப்பாடி இதில் பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டார். முதல்ல வந்து அவர் வந்து கெடு கொடுக்கும்போது கூட பதவியை விட்டு தான் நீக்கினாரே ஒளி அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கல. அவ்வளோ கண்ணியம் காத்தார் அவர். இதே ஜெயலலிதா அம்மையார் இருந்தால் அப்படி வச்சுருப்பாங்களா? இல்லை ஸ்டாலின் அவர்கள் வச்சுருப்பாரா இப்போ கட்சியில்? அப்போது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெருந்தன்மையை நீங்கள் மதிக்கிறீங்களா முதல்ல? அப்போ நீங்கள் உடனே போயிட்டு நீங்கள் அந்த கூட்டத்தில் நின்றுட்டு அப்பயும் என்ன சொல்கிறார், நாங்கள் 3 பேரும் சேர்ந்து, எடப்பாடி இவர் டிடிவி சொல்கிறார், நாங்கள் 3 பேரும் சேர்ந்து இந்த தேர்தல் வேலையை பார்க்க போகிறோம்னா, இப்போ டிடிவிக்கு சொன்னது என்ன? எடப்பாடியை தலைமையை ஏற்றுக்க மாட்டோம். ஓபிஎஸ்ன்னு சொல்கிறது அதே, செங்கோட்டையனும் அதே. என்ன அப்புறம் நீங்கள் என்னத்தை போய் அதிமுக ஒன்று சேர்த்துறீங்க? இது அதிமுக ஒன்று சேர்த்துற லட்சணமா இது?
சார் பல்லரு கேள்விக்கு தெளிவாக இருக்குங்க சார். அடுத்த நன்றி சரண்ராஜ்.